இந்த குறிப்பயிற்சி இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-75 விழுக்காடு தொல்லை தான். கண்டாலயமாயிடுறேன். அது ஒரு ப்ளஸ். அப்போ ஆமதில் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் தொல்லை இருக்கும். கொஞ்ச நாள் போதுமே தொல்லை கொடுக்கறதுக்கு. அதுவும் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இப்போ வக்ரமாயிடும். ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் ஒரு 3.5 மாதம் வக்ரமாயிடும். நான் வந்து குருவை வந்து வணக்கம் சொல்லிட்டோம், நமக்கு இது ரொம்ப தொல்லை கொடுக்காதுப்பா, வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்கு. அதாவது பசுமாடு, அது மகாலட்சுமி சம்பந்தமான விஷயங்கள். இப்போ காமதேனு பசுவினை வந்து மகாலட்சுமியை தான் பார்க்குறேன். அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட. இப்போ கன்னியா ராசி காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியான கன்னியா ராசியை பற்றி கொஞ்சம் குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியான கன்னியா ராசி. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 6 4 7 கூடியவன், ரொம்ப மோசமானவன் தான். 4 7 கோளாறு கொடுக்குறவன் தான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுவோன்னா, இவன் கன்னியா ராசிக்கு குரு 10 போயிட்டான், 4 7 கூடியவன். இவனுக்கு தொழில் ரீதியாக தான் சிக்கலை கொடுக்கும். பண்ண தொழில் போகணும் ஒன்றும் இல்லை, வாடகை எடுத்து ஒரு வாடகை பண்ணிட்டு அதை தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை ஹவுஸ் ஓனர்னு சொல்லி காலி பண்ண சொல்லுவோம். தொழில் சிக்கல் கொடுக்குற இடம் தான். ஒரு மாற்றம் தொழில் ரீதியான. ஆனால் அங்கே வந்து 5ஆம் பறவை 2 பார்த்துடுறேன். அப்போ இருக்கிற காசு செலவு பண்ணணும். இந்த கேள்வி எதனால் எனக்கு வந்ததுன்னா, இந்த உபயராசின்னு சொல்லும் போது இந்த குரு வந்து இந்த நம்ம ராசிக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு இயற்கையாக வருது. இல்லை, பொதுவாக உபயராசி வந்து கொஞ்சம் கரெக்டாக துல்லியமாக யோசித்து சொல்லனா மாட்டிப்பேன். அது கன்னி இல்லை, தனுசு, மீனம், மிதுனம், இந்த 4 கோண ராசிகளுக்கும் பலம் சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து சொல்லணும், இல்லைன்னா மாட்டிப்பேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குன்றதும் எந்த கிரகம் அவயோகத்தை கொடுக்குன்றதும் துல்லியமாக தெரிஞ்சு பேசணும். இப்போ நார்மலாக கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு கோளாறு தான். இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. முதல்ல வந்து 3 8 கூடியவன் காலம் போவான் சிக்கல். திருப்பி திருவாதிரை வந்தோடனே அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். கெட்டவன் கெடுறாருல்ல, அப்போ நன்மை தானே சரி. அப்போ 4 பாதம் இருக்குது திருவாதிரையில். அப்போ புனர்பூசம் காலுக்கு போய் வழுக்கம்பா சிக்கலை கொடுத்துருவோம், கோளாறை கொடுத்துருவோம். அப்போது இந்த குறிப்பயிற்சி இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-75 விழுக்காடு தொல்லை தான். இந்த திருவாதிரை இருக்கிற காலகட்டம் மட்டும் ப்ளஸ் குரு வக்கரமான காலகட்டம் மட்டும். அப்போ நவம்பர் டிசம்பர் பீரியடில் வக்கரமாகும் குரு. ஒரு 3 மாதம் வக்கரமாயிடும். நவம்பர் டிசம்பர் ஜனவரி பீரியடு வக்கரமாயிடும். அப்புறம் பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே தொல்லை அடுத்த வருஷம். அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஆமாம், திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை ஆனி ஆடி மாதத்துல அஸ்தங்கம். அப்போ ஆக மொத்தம் சிக்கல் கொடுக்குறது ஒரு 2 மாதம் 3 மாதமாக தான் இருக்கும். திருப்பி ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த திருவாதிரை போய் சண்டாலயோகமாயிடுறேன். அது ஒரு ப்ளஸ். அப்போ ஆமதில் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் தொல்லை இருக்கும். கொஞ்ச நாள் போதுமே தொல்லை கொடுக்குறதுக்கு, ஒரு நிமிஷம் போதுமே. ஆமாம். ஸோ அதனால் இந்த கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கையெழுத்து போகிறது, ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் இதே இடத்துல ஜனனகால ஜாதகத்தில் குரு யோகாதிபதியாக இருந்த, இப்போ விருச்சிக லக்னம், குரு யோகாதிபதி, குரு திசை நடக்குது, குரு நல்ல பொசிஷனில் இருக்குது, 5ஆம் இடத்துலோ 9ஆம் இடத்துலோ எல்லாம் நல்ல பொசிஷனில் உட்காந்து, இப்போ ஒரு மேஷத்தில் ஒரு பரணிக்காரிலோ ஒரு கிருத்திகை சாரத்திலோ, இப்போ சிம்மத்தில் குரு ஒரு பூரத்திலோ ஒரு கிருத்திகையில் வந்து இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் பாட்டுக்கு வந்துட்டு 10ல் உட்காந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஏன்னா அப்போ தொல்லை கொடுத்தாலும் இவனோட ஜனனகாலத்துக்கான அந்த ரூலர் அடிப்படை யோகாதிபதி அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடும். குரு பயிற்சியாகி மிதுனத்தில் உட்காந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு சார். துளாராசியான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆமாம். அப்போ மாரகாதிபதினு சொல்லக்கூடிய குரு அந்த 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 பாயிண்ட் அங்கே நம்ம எடுத்துக்க வேண்டும். எப்போவுமே பார்வையில் அவன் நல்லது மட்டும்தான் செய்யும், இருக்கிற இடத்த தான் காலி பண்ணி விட்டுருவான். அப்போ பாதகாதிபதியும் மாரகாதிபதியுமான குரு 10ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணும், 10ஆம் இடத்துக்கு மாரகத்தை கொடுப்பான், பாதகத்தை கொடுப்பான். அதான் முதல்ல அதான் சொன்னேன். எப்படி தெரியும் மாரகத்தை கொடுக்கணும், இவன் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்பான், உழைச்சிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுவோம், ஹவுஸ் ஓனர் சொல்லுவான், ஏப்பா இது எனக்கு அர்ஜென்ட்டாக, என் பையன் அமெரிக்காவில் வரேன், நீ காலி பண்ணு, அவன் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். தேவையில்லாத இடையூறு, இதுதான் சிக்கல். இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவோம், இல்லைப்பா எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட, எக்ஸ்சேஞ்சு போயிடுவான். அவன் மேனேஜர் சொல்லப்பா அவன் வந்து ரொம்ப முக்கியப்பா, கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் கோளாறு கொடுத்துருவான். தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவான். அதுவும் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இப்போ வக்ரமாயிடும். ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் ஒரு 3.5 மாதம் வக்ரமாயிடும். அங்கேயே நீங்கள் தப்பிச்சுக்கலாம். திருவாதிரையில் போய் ஒரு 3 மாதம் மாட்டோம், அங்கேயே இந்த பாப்பா 6.5 மாதம் போச்சா, திருப்பி ஒரு 1.5 மாதம் இங்கே அஸ்தங்கமாகும்.
1 மாதம் சில்லற அங்கேயும் தப்பிச்சானா. அப்போ 6-7 மாதத்துக்கு பிறகு தான் அந்த நெருக்கடி முதல்ல மிருகசீஷத்தில் கொஞ்சம் இப்போ வந்த உடனே உட்கார்ந்த உடனே சிக்கல ஆரம்பிச்சிடும். கன்னிராசிக்கான சிக்கலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் முதல்ல ஒரு 2-2.5 பாதம் போன உடனே ஒரு 1.5-2 மாதத்துக்கு பிறகு திருவாதிரை பாஸ்தங்க சண்டால யோகம் போயிடும். அப்புறம் சேஃபு. அப்போ திருவாதிரையில் போய் சண்டால யோகமாகி முடிஞ்சு அந்த 4-5 மாதம் முடிஞ்ச உடனே திருப்பி குரு வக்கரமாயிடும். பரிகாரம்னு என்ன சொல்லலாமா சார்? குருவின் பரிகாரம்ன்றது என்ன, வியாழக்கிழமை குருஸ்தலங்கள் போகிறது, குருமார்களுக்கு வந்து ஏதாவது துணிமணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, இது வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான். இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் அது அனுபவ ரீதியாக நீங்கள் தான் எடுத்துக்கணும். பார்க்குறவங்க செய்கிறவங்க தான் அதை எடுத்துக்கணும். கிரகங்கள் அவங்களோட வேலை கரெக்டாக செய்யும். நம்ம வந்து நம்ம மன திருப்திக்காக பரிகாரங்களோ அல்ல நம்ம இது செஞ்சிட்டோம். இப்போ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. நான் வந்து குருவை வந்து வணக்கம் சொல்லிட்டோம், நமக்கு இது ரொம்ப தொல்லை கொடுக்காதுப்பா, வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்கு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வணக்கத்தை சொல்லி இந்த கிரகங்கள்ன்றது இயற்கை தானே. ஆமாம், கிரகங்கள்ன்றது இயற்கை தானே. அந்த இயற்கையோட ஒரு பாட்டு தானே நம்மளும். அப்போ அது வந்து ஒரு கம்யூனிகேட் ஆகும், சூப்பர் கான்ஷியஸோடு கம்யூனிகேட் ஆகும். நம்மளும் ஒரு சூப்பர் கான்ஷியஸ்ன்ற சின்ன மாலிகுலர் தானே, சின்ன அம்சம் தானே. அப்போ அது கம்யூனிகேட் ஆகும். அதில் எந்த விதமான நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள் அடையுன்றது அனுபவ ரீதியத்தை தான் பார்க்கணும். இது செஞ்சால் இது நடக்குமான்னு உறுதியாக எவனாலையும் சொல்ல முடியாது. இதான் அந்த பரிகாரத்தினோட ட்ரிக்கு. சிலருக்கு நடக்குது, நெய் விளக்கேற்றலாம், வியாழக்கிழமை போய் குரு ஹோரையில் போய் நெய் விளக்கேற்றலாம். அது அந்த கிரகத்தை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, மரியாதை செலுத்துகிற மாதிரி. எப்போவுமே மனுஷர் கூட ஒருத்தர் நம்ம கால் விழுந்தா நம்ம மேலே சரி ஓகே கோபமாக இருந்தால் கால் விழுந்துட்டேன் சரி போய் தொலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ நெய் விளக்கு ஒரிஜினல் பசு நெய்யில் விளக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் பார்த்து, அதுவும் நல்ல கரெக்டாக உட்காந்து ஒரு 50-58 நிமிஷம் வரும் குரு ஹோரை இல்லையா, அந்த டைமில் உட்காந்து ஏதாவது மந்திரங்கள் வந்து சக்கரை பொங்கல் 10 பேருக்கு கொடுத்து, சக்கரை பொங்கல் 10 கொண்டக்கடலை கொடுத்து, இல்லைன்னா வந்து அகத்திக்கீரை பசு மாட்டுக்கு கொடுக்கறது, எல்லாம் வந்து குரு சம்மந்தப்பட்டது தான். அகத்திக்கீரை பசு மாட்டுக்கு கொடுக்கறது, இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றது, கொண்டக்கடலை கொடுக்கறது, நெய், அதாவது பசுமாடு, அது மகாலட்சுமி சம்பந்தமான விஷயங்கள். இப்போ காமதேனு பசுவினை வந்து மகாலட்சுமியை தான் பார்க்குறேன் நம்ம இந்தியன் மித்தாலஜி. அப்போ குரு என்றது மகாலட்சுமியோட அடிப்படம் தான், பணம் கொடுக்கக்கூடிய செழிக்கக்கூடிய இடம் தான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது இந்த நெய் விளக்கு ஏற்றுறது குரு ஹோரையில். அப்போ ஒரு நாள் இப்போ வியாழக்கிழமை ஆரம்பிச்சு 6 to 7 குரு ஹோரை வரும். அப்போ அதனோட குருஹோரையை பார்த்து நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து இது கண்டறிஞ்சு அது போய் அந்த டைமில் போய் நெய் விளக்கத்துற சிறப்பு குருகாரம் பண்ணா. அப்புறம் சக்கரை பொங்கலும் சாப்பிட்றணும். குருவுக்கு வந்து ரொம்ப இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு புளிப்பு சவர்ப்பு பிடிக்காது, இனிப்பு ரொம்ப. ஏன்னா அவர் சுகவாசி தானே, கம்ஃபர்ட் ஜோனில் தானே இருக்கிற. அதை வந்து நீங்கள் போய் பண்ணாதும் சிறப்பு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. குரு ஸ்தலமாக பார்க்கப்படுறாரு திருச்செந்தூர். முருகன் குரு வடிவில் இருக்கக்கூடிய இடமா பார்க்குறாரு. அதுவும் ஒரு சிறப்பான விஷயமா தான் நம்ம பார்க்கலாம். பரிகாரம் இது எல்லாத்துக்கும் சொல்கிறதான். இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு, குரு ஹோரையில் போய் சக்கரை பொங்கல் 10 பேருக்கு கொடுக்குறது, தானம் பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயில் திருச்செந்தூர் போய் வர்றது, இந்த மாதிரிலாம் தான். இந்த ஆன்மீக பெரியவர்கள் இந்த சித்தர்களை போய் பார்க்குறது. இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரையில், இதெல்லாமே நன்மைகள் தான் கொடுக்கும். இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து. ஜீவசமாதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஜீவசமாதி, ஆமாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி. அந்த மாதிரி இடத்துக்கு அந்த குருஸ்தலங்களும். ஆமாம், மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வேண்டு வழங்கி வாழுங்கள். அன்பே சிவம், சிவாயர்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுதல். சிவாயனமா. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோணுச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேர்கிட்ட தகவலை சொல்லுங்கள். இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.